അടുത്തതായി DMK നേതാവും തമിഴ്നാട്ടിലെ LMRKയുടെ കരുത്തുറ്റ സഹായിയുമായ ശ്രീ കന്തവേലിനെ ആശംസാ പ്രസംഗത്തിനായി ക്ഷണിക്കുന്നു. ஓம் சரவணபவாய நமக. இன்று நடைபெற்று கொண்டிருக்கின்ற இந்த புத்தக வெளியீட்டு விழாவிற்கு தலைமை பொறுப்பேற்று நடத்திருக்கின்ற என்னுடைய குருவாக, குரு என்றால் கூட அவருக்கு கோபம் வரும், என்னென்னா அவர் கேப்டன் தான் சொல்வார். அப்படிப்பட்ட கேப்டன் ரஜித் அண்ணாவுக்கு என் முதற்கண் நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். மேடையில் அமர்ந்திருக்கின்ற சான்றோர் பெருமக்களுக்கும் என் முன்னாலே சீரியல் பார்த்து கொண்டு சீரழிந்து கிடத்திருக்கின்ற குடும்பங்களுக்கு நடுவே இப்படி ஒரு பக்தி மையத்தோடு வந்து காலையிலிருந்து 3 மணி நேரம் அமைதியாக பேசுகிறதை கேட்க நம்முடைய குருஜிக்காக வந்திருக்கின்ற சகோதர சகோதரிகளுக்கு என் முதற்கண் நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். காரணம், இன்று சீரியலால் அடிபட்டு சீரியலை பார்த்து எத்தனையோ குடும்பங்கள் சீரழிந்துகின்ற நிலை ஏற்பட்டிருக்கின்ற போது கூட ஒரு பக்தி மயத்தோடு அண்ணன் ரஜித் அண்ணா கூப்பிட்டாங்க அப்படின்னோடனே இங்கே வந்து கடமைக்காக உட்காராமல் இங்கே ஏதோ ஒரு டிவைன், இங்கே ஏதோ ஒரு சக்தி நமக்கு கிடைக்குங்கிற அந்த நம்பிக்கையோடு வந்திருக்கின்ற என் முன்னாலே அமர்ந்திருக்கின்ற சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் என் நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த நிகழ்ச்சிக்கு வரவேற்று மகிழ்ந்திருக்கின்ற நம்முடைய பாஸ்கர் அண்ணா உள்ளிட்ட LMRKவுடைய அனைத்து நிர்வாகிகளுக்கும் என் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். எனக்கு முதலில் அறிமுகம் செய்யப்பட்டவர் ஐயா தயா செந்தில் சார் அவர்கள் மூலமாக தான் எனக்கு அவரை தெரியும். அவரை கேட்டேன், என்ன பேசலாம் சொல்லியிருக்காங்களே, என்ன இது கட்சி மீட்டிங்னா நம்ம எதையோ ஒன்று பேசிடலாம், புகழ்ந்து பேசினா தலைவருக்கு பிடிச்சிடும், கந்தவேல் ஓகே சூப்பர்ன்ட்டு போயிடுவார், இங்கே நான் என்ன பேசுறது அப்படின்னு கேட்டேன். அவர் சொன்னார், எனக்கே இன்னும் என்ன பேசணும்னு தெரியல, இப்போ தான் தெரியுதுன்னாரு. சரி பரவாயில்ல, எதையாவது பேசிடலான்னு பார்த்தா நான் என்ன பேசணும்னு நினச்சனோ அது எல்லாத்தையும் அவரே பேசிட்டு போயிட்டார். அவர் என்ன செய்யணும், கடைசியாக கந்தவேலுக்கு பதிலாக நானும் பேசி முடிச்சிட்டேன் அப்படின்னு உட்காந்துருந்தா என்னை கூப்பிட்டுருக்க மாட்டாங்க. என்னை கூப்பிட்டாங்க, ஆனால் நான் ஏதோ ஒரு மெசேஜ் கொடுக்கணும் இல்லையா. அந்த மெசேஜ் வந்து தமிழில் கொடுத்தா உங்களுக்கு எவ்வளோ பேருக்கு புரியும்னு எனக்கு தெரியல. நான் ரஜித் அண்ணாவை ஒரு ஆண்டுக்கு முன்னால் தான் எனக்கு அவர் அறிமுகம் ஆகிறாரு. சென்னைக்கு வராரு. அவரை பார்த்து குருஜின்னொன்னே நான் ரொம்ப சாமி பக்தியோடு இருப்பேன். குருஜின்னொன்னே ஒரு பெரிய காவி வேட்டி இதெல்லாம் டவல்லாம் போட்டுக்கிட்டு அப்படியே ஒரு பட்டாக்கிட்ட போட்டுட்டு வந்து நிற்பாருன்னு நினச்சிக்கிட்டு அப்படியே பார்த்துக்கிட்டு இருக்கேன். கார்லேருந்து ஒருத்தர் வந்தார். சரி குருஜி அடுத்த வண்டியில் வராரு போலன்னு நினச்சிக்கிட்டேன். அப்புறமா தான் சொல்கிறார், இவர் தான் குருஜி அப்படின்னாரு. என்ன இவர் குருஜியா, இவர் என்ன பண்ணுவார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேட்டிக்காக போய் அவரோட நானும் உட்காந்து அதை கேட்டேங்க. கேட்டதுக்கு பிறகு தான் தெரிஞ்சது நமக்கு எவ்வளோ பெரிய வாழ்க்கையில் பிறவி பலன் கிடைத்ததான் நான் நினச்சேன். காரணம் என்னன்னா, ஒரு குடும்பத்தை ஒரு குடும்ப தலைவன் பார்ப்பதே கடினம் இந்த காலத்தில். ஒரு குடும்ப தலைவர் ஒரு குடும்பத்தை நல்லபடியாக பார்க்குறதே பெரிய கஷ்டம். சரி ஒரு மாநிலத்தை பார்க்கணும் அப்படின்னா அதுவும் கஷ்டம், போட்டிகள் பொறாமைகள் எல்லாம் இருக்குது. ஆனால் அகில உலகமே இவர் விரலில் வரக்கூடிய சூழலுக்கு பாடுபடுற ஒரு மனிதர்னா, உண்மையாகவே சொல்கிறேன், இறைவன் யார் மூலமாவது வருவாங்கன்னா அது நம்ம ரஜித் அண்ணா மூலமாக தான் வராங்க. அவங்க மூலமாக மெசேஜ் தராங்க. அந்த மெசேஜ் மூலமாக தான் நம்ம எல்லாமே இங்கே ஒன்று கூடியிருக்கோம். சரி அவர் வந்துட்டாரு, நமக்கு ஏதோ மெசேஜ் கொடுக்குறாரு. எதை சார்ந்து அவர் இந்த மெசேஜை கொடுக்குறாரு, அவருக்கு இதில் என்ன பலன் என்ன பயன் அப்படின்னு பார்க்குறேன். உண்மையாகவே ஒன்றும் இல்லைங்க. நீங்கள் என்ன சக்தியோடு இருக்கீங்களோ நாங்கள் தெரியாமல் இங்கே மேடையில் இருக்கோம். நாளைக்கு இங்கே இருக்கிறவங்க நாளைக்கு மேடைக்கு வரக்கூடிய அளவுக்கு அண்ணா வந்து அந்த எல்லாரையும் ஒருமைப்படுத்துகிற விதத்தில் சிறப்பான முறையில் செய்கிறாருன்னு தெரிஞ்ச உடனே இப்படிப்பட்ட ஒரு கேப்டன் பின்னால் நம்ம கட்டாயம் நிற்கணும். வரலாறில் அவர் பெயர் சொல்லும் பொழுது நாம் எல்லாம் இருக்கணுங்கிறதுக்காக தான் இந்த நிகழ்ச்சிக்கு தமிழ்நாட்டில் இருந்து வந்திருக்கேன். சரி இவர் மட்டும்தான் அப்படி இருக்காரா அப்படின்னு பார்த்தா, இவரோட இருக்கக்கூடிய அந்த LMRKயில் இருக்கக்கூடிய நிர்வாகிகளும் இவருடைய பண்போட இவருடைய மரியாதையோட இருக்கிறத பார்க்கும்போது கட்டாயம் சொல்கிறாங்க, இங்கே இருக்கக்கூடிய ஒவ்வொரு நபர்களுக்கும் எவ்வளவோ பெரிய என்ன சொல்கிறது, அந்த ஒரு பெரிய ஒரு ஞானம் பெரிய அளவுக்கு உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா வாழ்க்கை மாற்றம் ஏற்படும் அப்படிங்கிறத நான் இந்த இடத்துல உறுதிப்படுத்த விரும்புகிறேன். காரணம்,
இவரை நான் சந்தித்த போது எனக்கு ஒரு பிரச்சனை இருந்தது. அந்த பிரச்சனையை நம்ம செந்தில் ஐயா கிட்ட சொன்னேன். செந்தில் ஐயா அவங்கக்கிட்ட சொன்னாங்க, நான் வீட்டுக்கு பூஜைக்கு வரேன்னு சொன்னாங்க. முதல் தடவை பூஜைக்கு வரும்போது நான் 0. இரண்டாவது முறையாக போன வாரம் பூஜை போடும்போது நான் குட்டி ஹீரோ. என்ன காரணம், ஏன் அப்போ 0 இப்போ ஹீரோ அப்படின்னா, இவரை பார்த்ததுக்கு பிறகு எனக்குள்ள ஒரு ஆன்மீகத்தில் முருகனை, நான் வல்லக்கோட்டை சென்னையில் வல்லக்கோட்டைன்ற பகுதியில் இருக்கேன். அந்த வல்லக்கோட்டையில் இவரை பார்த்ததுக்கு பிறகு தான் பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த வல்லக்கோட்டை முருகனை வணங்கிறதுக்கான ஒரு வழியே கிடச்சிது. அது அவருடைய ஆசீர்வாதம். செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமை கோவிலுக்கு போக ஆரம்பித்தேன். இன்றைக்கி நான் பொறியாளராக இருக்கேன், கட்டட தொழில் செஞ்சுக்கிட்டு இருக்கேன். இந்த கட்டட தொழில் செய்து இவர் 2வது முறையாக என் வீட்டுக்கு வரும்பொழுது நான் 8 கட்டடங்கள் வேலை செய்கிற அளவிற்கு அவருடைய ஆசீர்வாதம் இருந்தது என்பதை உண்மை. இதை ஏன் நான் இங்கு சொல்கிறேன் என்று சொன்னால், இங்கு அமர்ந்திருப்பவர்களுடைய அனைவருக்கும் ஒவ்வொரு பிரச்சனை, ஒரு காலகட்டத்தில் ஒவ்வொரு குடும்பத்திலையும் ஒரு பிரச்சனை இருக்குது. அவ்வளவு பிரச்சனையும் நீங்கள் இங்கே நடக்கக்கூடிய ப்ரேயரில், இங்கே இருக்கக்கூடிய நிகழ்ச்சியில், அவர் கூப்பிடக்கூடிய அந்த காலகட்டத்தில் நீங்கள் வருவீங்க. ஆனால் நான் பெற்ற இன்பம் போல நீங்களும் அவசியம் பெறுவீர்கள் என சொல்லி, இந்த பேசுவதற்கு வாய்ப்பளித்த எல்எம்ஆர்கே நிர்வாகிகளுக்கும் அண்ணன் ரஜித் குமார் அவர்களுக்கும், என்னை அழைத்து வந்த என்னுடைய அன்பிற்கிணங்க நண்பர் ஜெகன் அவர்களுக்கும், நம்முடைய தயா செந்தில் ஐயா அவர்களுக்கும் என் நன்றியை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.